ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7th சென்ஸ் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th ஃபஸ்ட் டேர்ம் ஜியாகிரஃபியோட பாக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பேரினத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். பாக்ஸ் கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அடுத்தது, ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்று வேகத்தில் பயணிக்கும். அடுத்தது, கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும். அப்படின்னா இப்போ நாம் 1.3 மில்லியன் பூமி வந்து சூரியனுக்குள்ளே அடங்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கோள்களின் வரிசையை நினைவிற்கு கொள்றதுக்காக இது வந்து ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து மெமரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். பண்டை தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கிய வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக, சிறுமானாற்று படையில் காணப்படும் வால் நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்து இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ அந்த காலத்திலேயே வந்து பண்டைய தமிழர்கள் வந்து சூரியனை பற்றி அறிஞ்சிருக்கிறதால சிறுபான்ற்று படையில் சொல்கிறாங்க, அந்த சூரியனை பற்றி அறிஞ்ச தகவலை நமக்கு சொல்கிறாங்க. அடுத்தது, சூரியனுக்கு புவிக்கு இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகுமா. சூரியனை போய் சென்றடைறதுக்காக ஒரு நம்ம பூமியிலேருந்து ஒரு ராக்கெட்டையோ வானூர்தி ஏதோ அனுப்பிவிட்டா வினாடிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட 21 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோள்களின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆய்வதற்காக 2014ஆம் ஆண்டு அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்திய செவ்வாய்க்கோளின் ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா ஐரோப்பா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. ஆல்ரெடி இந்த கொஷின் ஒன் டைம் கேட்டிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு யார் பண்ணாங்க, செகண்ட் யார் பண்ணாங்கன்னு காலவரிசைப்படுத்துங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, ஒவ்வொரு கோள் வந்து எத்தனை துணைக்கோள் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம தியரி படிக்கும்போது பார்த்துக்கலாம். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 ஆகும். இது எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா 2008ஆம் ஆண்டு வந்து விண்ணில் செலுத்தப்பட்டு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் பெர் மணி ஆகவும் 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் மணியாகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியமாகவும் இருக்கும். அடுத்து, நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கும் வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரம் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சூரியன் அண்மை புள்ளி என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். சூரியனை தொலைதூர புள்ளி என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வாகும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீப் வருடம் வந்து நம்ம கேலண்டர் சம்லாம் பார்ப்போம்ல, அப்போ வந்து இந்த லீப் வருடம் தெரியாதுங்க, இங்கே வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த பரப்பளவு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெட்டகமாக வந்து அடிக்கடி கொஷனில் கேட்டுகிட்டே இருக்கோம் டிஎன்பிசியில். அடுத்தது செகண்ட் லெசன் என்னன்னா பாக்ஸ் கொஷின். இலக்கியத்தில் சங்க இலக்கிய வகைப்பாடு. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த நிலமும், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம்னா வயலும் வயல் சார்ந்த நிலமும், நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த நிலமும், பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த நிலமும் அப்படி சொல்லியிருக்காங்க.
தருமபுரி நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பீடபூமி இருக்குன்னா 3 பீடபூமி தான் இருக்குது. ஒன்று தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகிய தமிழ்நாட்டில் வந்து 3 பீடபூமி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஆற்று சமவெளிகளை பண்டை நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கின. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளிகள் நாகரிகங்கள் தோன்றி செழித்துவங்கி வளர்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் மரியானா அகழியில். நம்ம என்னென்ன சிகரம் வந்து எது பெருசு சின்னதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அது ஆப்ஷனில் அடிக்கடி வச்சு கேட்குறோம். மரியானா அகழி வந்து 10,994 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்னினாண்டு மெகலன் பசிபிக் என பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் வந்து அமைதி. பசிபிக் அப்படின்னு பெயரிட்டு யாருன்னா பெர்டினாண்ட் மெக்லன். ஆறு டிகிரி கால்வாய் இந்திராமுனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது.